வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். முன்னத்த நாளே ப்ரீ பிளான்லாம் பண்ணி வச்சுட்டனால வேலை கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஃப்ரைடே அப்படிங்கிறனால காலைல 6 to 7 துளசி பூஜை பண்ணணும் இல்லையா, அதனால கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சுன்னா நமக்கு அரிபடியாக வேலை செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால முன்னத்த நாளே உருளைகள்லாம் பூ போட்டு வச்சுட்டேன். நம்ம துளசி மாடத்துக்கு வெளியே கோலம் போட்டு முடிச்சுட்டு துளசி மாடத்துக்கிட்டே கோலம் போட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி கலர் கோலங்களை விட இந்த மாதிரி காவி கொடுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக இந்த காவி கொடுத்து தான் போடுறேன். நம்ம பூகி அன்னைக்கு தான் ஃபுல்லாக கலர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எஸ்யூஷன் நிலவாசப்படிக்கு விளக்கேற்றிட்டு அடுத்து துளசி பூஜை ஆரம்பிச்சிடலாம். இப்பவே ரொம்ப சிம்பிளா தான் துளசி பூஜை, அதனால அது குயிக்காவே முடிஞ்சிடும். இந்த வீடியோவோட லாங் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா நான் மேல கொடுக்குறேன். நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. துளசி மடத்தோட வேற என்ன செடி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் அந்த லாங் வீடியோல பண்ணியிருக்கேன். மறக்காம நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுல கமெண்ட் பண்ணுங்க. சாமியை கும்பிட்டு நேரம் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா வீட்டில் அக்காங்களாம் இருக்காங்க அப்படிங்கறனால சமைக்கணும். இன்னைக்கு சாம்பார், ரசம், ஒரு 3 வகையான காய் செஞ்சிருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.